உண்மையை சொல்ல போறியா இல்லையா? நீ உண்மையை சொல்லிதான் ஆகணும். உன்னை நான் விட மாட்டேன். உன்னை விடவே மாட்டேன்டி. உன்னை நிம்மதியா இருக்க நான் விடவே மாட்டேன். உன்னை பேயாக்கி அலைய விட்டல, உன்னை விட மாட்டேன். விட மாட்டேன் பூஜா, விட மாட்டேன். லைட் ஆஃப் பண்ணு, லைட் ஆஃப் பண்ணு. சொல்ல போறியா இல்லையா? சொல்லு, சொல்லுடி. உனக்கு வேற வழியே இல்ல. எப்ப சொல்ல போற? சொல்லு. உண்மை எப்ப சொல்ல போற பூஜா? என் கூட வந்துடுறியா? உண்மையை சொல்லு. இல்ல என் கூட வந்துட போறியா? சொல்லு. எனக்கு ஒண்ணு தெரியாது, எனக்கு ஒண்ணு தெரியாது, எனக்கு ஒண்ணு தெரியாது. எப்படி எப்படி என்ன நீ கொன்னுட்டு நிம்மதியா இருந்துருவியா? விட்டுருவேனா நான் உன்னை? ஐயோ பிரியா, நான் தப்பு பண்ணிட்டேன். ப்ளீஸ் என்ன விட்டுரு, என்ன விட்டுரு. நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன விட்டுரு ப்ளீஸ். என்ன கொலை வேற பண்ணிட்டு சும்மா விட்டுருவாங்களா? என்ன என்ன பண்ண போற? உனக்கு நான் தண்டனை கொடுக்க போறேன். அதுவும் மரண தண்டனை. வலி இல்லாம உயிர் பிரியணும்னா இந்த மந்திரத்தை நீ 3 தடவை சொல்லு. இல்லனா என்ன கொஞ்சம் வலிக்கும், திணறும். சொல்லு.
பிரியா பிரியா வலிக்குது ப்ளீஸ் என்ன விட்டு. என்ன எப்படி கொன்னியோ அதே மாதிரி உன்னை கொல்ல போறேன். சொல்லுடி சொல்லு. வேணாம் பிரியா ப்ளீஸ் சொல்லு. என்ன விட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். எல்லாம் வாழவே கூடாது பூஜா. அணு அணுவா சாகணும்டி. உனக்கெல்லாம் வாழ்றதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அப்படியே சாவுடி சாவு. சாவு பிரியா ப்ளீஸ் பிரியா என்ன விட்டு. சாவு. விட்டு என்ன விட்டு ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்க பாத்துக்கோங்க, நான் ரூமுக்கு போறேன். அண்ணி போங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஆமா அண்ணி. அண்ணி இப்ப எப்படி ரூம்குள்ள போவீங்க? பூஜா தான் பாத்துருவாள. டேய், நம்ம கைவசம் தான் பேய் இருக்குல்ல. நான் பாத்துக்கிறேன், நீங்க முன்னாடி போங்க. நீ வா. ஐயோ இப்ப என்ன பண்றது? இந்த பிரியா நம்மள கொல்லாம விடாது போல இருக்கு. இது யார்கிட்ட சொல்லி ஆகணும். பேசாம இத சக்தி கிட்டே சொல்லிடலாம். சக்தி சக்தி. உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்க. இந்த நேரத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? விளையாடிக்கிட்டு இருக்கியா? முதல்ல நீ வெளியே போ. என்ன மூஞ்செல்லாம் இப்படி ஈரமா இருக்கு? சக்தி, உனக்கு என்ன பார்த்தா விளையாடுற மாதிரியா இருக்கு? என்ன நீ தான் எப்படியாவது காப்பாத்தணும் சக்தி. ப்ளீஸ் சக்தி, நான் சொல்றது கொஞ்சமாவது கேளு. எவ்வளவு பெரிய ஆளு நீ? உன்னை காப்பாத்த நான் யாரு? ஏய், முதல்ல நீ வெளியே போ. எனக்கு தூக்கம் வருது. உடம்பெல்லாம் வலிக்குது பூஜா. நான் சீக்கிரம் தூங்கணும், நீ வெளியே போ. சக்தி ப்ளீஸ் அப்படி எல்லாம் சொல்லாத. சக்தி, சாமி மாதிரி என் கண்ணு முன்னாடி நிக்கிற. நான் உன் கால்ல வேணாலும் விழறேன். தயவு செஞ்சு நீ தான் என்ன காப்பாத்தணும். ஏண்டி இப்படி என் உயிரை எடுக்கிற? ஐயோ சக்தி சக்தி, நான் உன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். எனக்கு பயமா இருக்கு சக்தி. ஏய், எல்லாரும் உன்னை பார்த்து தானே பயப்படுவாங்க. இப்போ உனக்கே பயமா இருக்கா? நீ பாட்டுக்கு உண்மையை சொல்றேன்னு சொல்ற. எனக்குல பயமா இருக்கு. ஏய், என்ன பாக்குற? நீ போய் முதல்ல உன் ரூம்ல தூங்கு. இல்ல இல்ல, காலையில பேசிக்கலாம். இப்ப நீ போ. ஐயோ சக்தி, நான் தனியா எல்லாம் ரூம்ல படுக்க மாட்டேன் சக்தி. ப்ளீஸ் சக்தி, நான் எல்லா உண்மையை சொல்லிடுறேன். ப்ளீஸ் நான் சொல்றத கேளு. என்னடி உளறற? நடு ராத்திரியில நீ என்ன உண்மையை சொல்ல போற? ஐயோ சக்தி, நான் சொல்றதெல்லாம் உண்மை சக்தி. நான் சொல்றத கேளு. என்ன உண்மை? பிரியாவ நான் தான் கொன்னேன். அத நான் உன்கிட்ட சொல்லணும். என்ன சொல்ற நீ? ஐயோ ஆமா சக்தி, நான் சொல்றதெல்லாம் சத்தியமா உண்மை. இதுல வெற்றியும் நீ தான் இதுல வந்து மாட்டிக்கிட்டீங்க. அடி பாவி, இவ்வளவு பெரிய கொலைய பண்ணிட்டு அதுல வெற்றிய மாட்டி விட்டு உள்ள வச்சுட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம இந்த வீட்ல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியே, நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி? ஐயோ சக்தி, தப்புதான் சக்தி, பெரிய தப்புதான். அதுக்கு நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். கூட நான் ஏத்துக்கிறேன். உன்னை கஷ்டப்படுத்தின எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு சக்தி. ப்ளீஸ் சக்தி ப்ளீஸ் ப்ளீஸ். எங்க வாழ்க்கையில விளையாடிட்டு உன்னை நான் மன்னிக்கணுமா? நானா? ஏய், நீ முதல்ல வெளியே போ. வெளியே போடி. சக்தி அப்படி மட்டும் சொல்லாத ப்ளீஸ். நான் எங்க வேணாலும் வந்து உண்மையை சொல்றேன். என்ன நீ கோர்ட்டுக்கு கூட கூட்டிட்டு போ. என்ன நீ யார்கிட்ட வேணாலும் கூட்டிட்டு போ. எல்லா உண்மையை நான் வந்து சொல்லி அதுக்கு என்ன தண்டனையோ அதை நான் ஏத்துக்கிறேன். தயவு செஞ்சு என்ன நம்பு சக்தி ப்ளீஸ். கோர்ட்டுக்கா? இப்ப வா. இப்ப மணி என்ன ஆகுதுன்னு தெரியுமா? என்னமோ ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கு கூட்டிட்டு போய் ஒரு சிக்கன் ரைஸ் ஆர்டர் கொடுக்கற மாதிரி சொல்ற. ஏய், போ போய் அமைதியா படு. எதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். போ. ஐயோ சக்தி இல்ல, காலையில வரைக்கும் என்னால சொல்லாம இருக்க முடியாது சக்தி.
தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. எனக்காக எனக்காக என்ன நீ ஜட்ஜி கிட்ட கூட்டிட்டு போ சக்தி. ஜட்ஜி வீட்டுக்கு பிரியாவை நான் தான் கொண்டேன்னு நானே போய் சொல்லிடுறேன் உங்ககிட்ட. கூட்டிட்டு போ ப்ளீஸ் ப்ளீஸ். இப்ப வா. நீ வேற எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க. இப்ப போனா கடுப்புல உனக்கு தூக்கு தண்டனை எழுதிட்டு போறாங்க. ஐயோ சக்தி, அவங்களை எழுப்பி கூட பேசிக்கலாம் சக்தி. உன்னால முடியும் சக்தி. என்ன தயவு செஞ்சு கூட்டிட்டு போ ப்ளீஸ் சக்தி. கூட்டிட்டு போ ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். கூட்டிட்டு போ ப்ளீஸ். கூட்டிட்டு போ. ஐயோ சக்தி ப்ளீஸ் யோசிக்காத. என்ன நீ ஜட்ஜி கிட்ட கூட கூட்டிட்டு போ. உனக்கு புண்ணியமா போகும். ப்ளீஸ் வா போலாம். என்ன நிம்மதியா தூங்க விட மாட்ட போல இருக்கே. ஜட்ஜி கிட்ட போணுமா இல்ல போலீஸ் கிட்ட நீயே போய் சரண்டர் ஆக போறியா? இல்ல நானே போலீஸ் கிட்ட கூட்டிட்டு போறேன். வா. போலீஸ்லாம் வேண்டாம். என்ன லாக்அப்ல கேக்கப்ல போட்டு என்ன விசாரணை பண்ணுவாங்க. என்னால அடி வாங்க முடியாது சக்தி. ப்ளீஸ். அப்போ ஒன்னும் செய்ய முடியாது. நீ போய் தூங்க போ. ஒரு நிமிஷம் இரு. அண்ணி ஃபோன் பண்றாங்க. அண்ணி டேய் கேட்றா வண்டியை. இந்தா எடுத்துறேன் நீ. ஏய் வாடா. வா. கிரி, இன்னும் கொஞ்சம் வேகமா போயேன். போயிட்டு தான் இருக்கான் பூஜா. பதறாம இரு. ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பூஜா என்னாச்சு? ஏன் இப்படி பின்னாடி பின்னாடி பாத்துக்கிட்டே வர? அது பின் சீட்ல வேற யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு. அதான். என்ன பேசுற பூஜா? நம்ம 3 பேரும் தான் ஏறணும். பின்னாடி லாக் பண்ணி இருந்த கார்ல வேற யார் ஏறுவாங்க? என்னாச்சு உனக்கு? இல்ல, கண்ணாடியில ஏதோ தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதான், வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி. சக்தி, வேற ஏதாவது ரூட்ல ஷார்ட்கட்ல போலாமா? நைட் எல்லாம் அப்படி எதுவும் ரிஸ்க் எடுக்க கூடாது பூஜா. அதுவும் இல்லாம இந்த மாதிரி மிட் நைட்ல எல்லாம் கார் எடுத்ததே கிடையாது. நீ ரொம்ப கம்பல் பண்ண, அதனால தான் நாங்க வந்திருக்கோம். சரி சக்தி, கொஞ்சம் சீக்கிரம் போங்க. பூஜா நான் ஒன்னு கேட்கலாமா? என்ன? இல்ல, எப்படி இப்படி திடீர்னு மனசு மாறின? அதுவும் இந்த ராத்திரி நேரத்துல? ஏன் சக்தி, ஏன் உனக்கு இந்த தேவையில்லாத கேள்வி எல்லாம்? தயவு செஞ்சு நீ ஜட்ஜம்மா வீட்டுக்கு என்ன சீக்கிரமா கூட்டிட்டு போ. இப்படி கதை பேசிட்டு இருக்கலாம் எனக்கு நேரம் இல்ல. என்ன நீ காப்பாத்திருக்க, அதுக்கு நான் காலம் பூரா உனக்கு நன்றி உள்ளவளா இருப்பேன். அவ்வளவுதான். கொஞ்சம் தயவு செஞ்சு சீக்கிரமா போ சொல்லு. நீ பதில் சொல்லலனாலும் கார் இதே வேகத்துல தான் போகும் பூஜா. என்கிட்ட சொல்லு. ஐயோ சக்தி, தயவு செஞ்சு நீ என்கிட்ட எதுவுமே கேட்காம இரு. நீ கொஞ்சம் வேகமா ரோட்டை பார்த்து ஓட்ட சொல்லு. இவ ஒருத்தி என் நிலைமையே புரியாம எல்லா டீட்டெயிலும் கேட்டுட்டு இருக்கா. ரொம்ப முக்கியம் அது. நானே இந்த பேய் என்ன ஃபாலோ பண்ணுதுன்னு வீதியில இருக்கேன். இவ ஒருத்தி, இவ வேற என்ன டார்ச்சர் பண்றா. பூஜா, என்ன வேணும் சக்தி உனக்கு? சாரி பூஜா, அந்த கேமரா இருக்குல்ல, அத எடுத்துட்டு வந்தியா? எந்த கேமரா? என்னோடது. என்கிட்ட ஆட்டியப்பட்டது வச்சிருக்கியே, அததான் கேக்குறேன். இப்ப எதுக்கு சக்தி அது? அதுக்குள்ளேயும் ஆதாரம் இருந்துச்சுல்ல, அதுக்குதான் கேட்டேன். என்னை விட உனக்கு பெரிய ஆதாரம் எதுக்குன்னு கேக்குறேன். நான் தான் வந்து ஒத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. கேமரா எங்க எங்கன்னு சொல்லி இரிட்டேட் பண்ணாத சக்தி. வண்டியை கொஞ்சம் ஃபாஸ்டா ஓட்ட சொல்லு. ஃபாஸ்டா போப்பா. சரி.
ஆனா அந்த கேமரா ஐயோ கேமரா இல்ல, என்னோடது எதை வேணாலும் எடுத்துக்கோ சக்தி. இப்ப தயவு செஞ்சு என்கிட்ட எதுவுமே கேட்காத. சீக்கிரமா போய் ஜட்ஜம்மா கிட்ட என்ன பத்திரமா சேர்த்துரு. இல்ல பூஜா, உன்னை நம்பி நாங்க கார் எடுத்துட்டு வந்திருக்கோம். சச்சம்மாவை தட்டி எழுப்பி உட்கார வச்சதும் கால வர மாட்டல்ல? என்ன சொல்ற சக்தி? இல்ல மாத்தி கித்தி அவங்க கிட்ட உண்மையை சொல்லாம ஏமாத்த மாட்டல்ல? ஐயோ உனக்கு ஏன் இப்போ இப்படி ஒரு டவுட் வருது? நடு ராத்திரியில உன்னை எழுப்பி கூட்டிட்டு வந்து மாத்தி ஏதாவது நான் சொல்லுவேனா? இது என்ன சக்தி, சின்ன பசங்க விளையாடுற விளையாட்டா? ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? சீக்கிரமா போக சொல்லு தயவு செஞ்சு. பூஜா நம்பலாம்ல? ஐயோ நம்பு சக்தி நம்பு. பிரியாவை கொன்னது நான் தான். இதை எங்க வேணாலும் வந்து சொல்றேன். ஏன் இந்த பேய்ங்க கிட்ட என் தாய் மேல கூட சத்தியம் பண்ணி சொல்லுவேன். ப்ளீஸ் என்கிட்ட கேள்வி மட்டும் கேட்காத ப்ளீஸ் சக்தி. நானே சாவு பயத்துல வந்துட்டு இருக்கேன். நான் உண்மையை கரெக்டா வந்து சொல்லிடுவேன். தயவு செஞ்சு நீ இப்படி மட்டும் பேசி பேசி என்ன சாகடிக்காம வந்தா மட்டும் போதும். அண்ணே நான் போய் ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடுறேன். போயிட்டு சார், என்னம்மா நாங்க சொல்லுங்கம்மா. ஜட்ஜம்மாவை பார்க்கணும். போங்கம்மா உள்ள போங்க. ஏய் நீ எங்க வர? இங்கே வெயிட் பண்ணு. நானும் வரேனே. டைம் ஆகும் பூஜா. போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணோம்ல. ஜட்ஜ் வீட்ல தானே இருப்பாங்க. இருப்பாங்க தான். ஒருவேளை வெளியூர் எங்கேயாவது போயிட்டாங்கன்னா? இல்ல அவங்க இங்க தான் இருப்பாங்க. இல்ல பூஜா, நீ கார்ல வெயிட் பண்ணு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். டேய் நிப்பாட்டு. என்ன சேண்டா நிப்பாட்டுற? அண்ணி எங்க? வா வண்டியை ஓரம் கட்டிட்டு வா. இவ்ளோ நேரம் ஆச்சு. அப்படி என்னத்தை தான் கேட்டு தொலைறான்னு தெரியலையே. நான் எல்லாத்தையும் சொல்றேன்னு சொல்லி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா? நம்ம அவசரம் வர அவளுக்கு புரிய மாட்டேங்குதே. ஏ தேவி, காருக்குள்ள பூஜா இருக்கா. போ 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 போ. இந்த பேய் வர பின்னாடி வந்து தொலைய போகுது. ஐயோ இந்த காத்து வர பயமுறுத்தி தொலையுது. ஏதாச்சும் ஏடா கூடம் பண்ண கொன்னுடுவோம் உன்னை. நான் போகவா இருக்கவா? ஐயோ 5 நிமிஷம் தான். ஜட்ஜம்மா கிட்ட எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு நானே ஜெயிலுக்கு போயிடுறேன். உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். ஜெயில மட்டும் வந்து என்ன தொந்தரவு பண்ணிடாத ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இப்ப மட்டும் நீ உண்மைய சொல்லல உன்னை கொன்றுவேன். ப்ளீஸ் ப்ளீஸ். பூஜா, ஏய் யாரு தேடுற? அது இல்ல, உள்ள ஜட்ஜம்மா இருக்காங்களா? போலாமா? இருக்காங்க, வா. நீங்க? மேடம், நான் பிரியா கொலைகேஸ். ஞாபகம் இருக்கு. வெற்றியோட வைஃப் தானே நீ? ஏதோ எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்றதா சொன்னியேம்மா. இவங்க யாரு? சாட்சியா? இப்போ என்ன எமர்ஜென்சி? ஐயோ மேடம், நான் அன்னைக்கு சாட்சியெல்லாம் ஏற்பாடு பண்றேன்னு சொன்னேன். ஆனா இப்போ இவளை நான் கூட்டிட்டு வரல, அவளே தான் என்ன கூட்டிட்டு வந்திருக்கான். யாரு இவங்களா? நான் தான் உங்களை கூட்டிட்டு வந்தேன் மேடம். என்னோட பேரு பூஜா. நான் தான் சக்தியை அவங்கள பார்க்கணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். ஏய் நில்லுங்கப்பா. யார் நீங்க? சார் உள்ள போனாங்களா? அவங்க கூட தான். சரி சரி வாங்க. சரி போங்க உள்ள. தேங்க்ஸ். இல்ல மேடம், நான் தான் கொலைகாரி. நான் தான் கொலை பண்ணேன். வெற்றிலாம் ஒண்ணுமே பண்ணல. அவனுக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியாது. கொலை பண்ணதெல்லாம் நான் தான். என்ன பிடிச்சி ஜெயில போடுங்க மேடம்.
என்ன உடனே அரெஸ்ட் பண்ணுங்க மேடம். நான் தான் கொலைகாரி. ப்ளீஸ் ப்ளீஸ். சும்மா நான் தான் கொலைகாரின்னு சொல்லி கை தூக்கிட்டு வந்தா உடனே அரெஸ்ட் பண்ண முடியாதுமா. இப்போ உனக்கு என்ன வேணும்? இங்க எதுக்கு வந்த? உன்னை யார் கூட்டிட்டு வந்தா? ஐயோ மேடம், நீங்க என்ன முதல்ல இருந்து கேக்குறீங்க? நான் தான் சொன்னனே மேடம், உங்களை பார்த்து வாக்குமூலம் கொடுத்து சரண்டர் ஆக வந்திருக்கேன் மேடம். ப்ளீஸ் என்ன கைது பண்ணுங்க மேடம், ப்ளீஸ். இருமா, முதல்ல உன் பேரை சொல்லு. பிரியா மேடம். ச்சீ, பூஜா மேடம். சரி, சக்தி உனக்கு யாரு? நடுராத்திரி எழுப்பி கூட்டிட்டு வந்தேன்னு சொல்ற, சொந்தக்காரங்களா? அது வந்து மேடம், ஆமா சொந்தக்காரி தான், அப்படி கூட வச்சுக்கலாம். அப்படிலாம் வச்சுக்க முடியாதுமா, கரெக்டா சொல்லு. ஐயோ மேடம், சொந்தக்காரி தான், வெற்றியோட அத்தை பொண்ணு தான் நானு. சரி, மேல சொல்லு.